முடியாத இருந்தது மேலே போய் வாரம் கொஞ்சம் உடம்பு பலகீனமாக எடுத்து ஃபைனல் வர முடியாத இருந்தது. நான் கொஞ்சம் நடமாட முடியாது. இது கொஞ்சம் வீட்டுக்குள்ளே நடமாடி அப்படியே இருக்கும்போது சரி கொஞ்சம் ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் பாஸ்டர் ஃபோன் பண்ணேன். ஒரு 11 மணிக்காக ஃபோன் பண்ணார் எனக்கு ஜபிச்சார் எனக்காக. அவர் ஜபிக்கும் போது ஒரு ஆளு கொஞ்சம் பரவாயில்ல இருந்தது. திரும்ப சரி ஒரு 2 நாளுக்கு அப்புறம் கொஞ்சம் லைட்டாக நடக்கும் போது கொஞ்சம் வலி பெயினாக இருந்தது. திங்கட்கிழமை எஸ்எஸ் சிஸ்டர் கொஞ்சம் ப்ரேயர் அட்டன் பண்ணாங்க 5 மணிக்கு. சரி எஸ்எஸ் சிஸ்டர் கொஞ்சம் பேசி எனக்காக கொஞ்சம் ப்ரே பண்ணி என்ன பாட்டினாரு பையனுக்காக கொஞ்சம் வலியாக இருந்துச்சு. சரி எனக்காக அவங்க கொஞ்சம் ஜபிச்சாங்க. அவங்க ஜபிச்ச அன்றைக்கி ஒரு 2 மணி நேரத்துக்குள்ளே எனக்கு ஃப்ரீ ஆகிட்டு உடம்பு, எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அப்புறம் எனக்காக யாரோ கொஞ்சம் ஃபைனல் கிடக்க ஜபின்னு சொன்னாங்க. எஸ்எஸ் சிஸ்டர் யாரும் செய்யல காலையில் ஜபிக்கும் போது அவங்களும் எனக்காக மனமாட ஜபிச்சாங்க. பரிமாணம் சொல்லும்போது வரும்போது ஒரு 2 நாள் லைட்டாக இருந்தது. ஆனால் இன்றைக்கி வரும்போது நாங்கள் வரணும்னு கட்டாயத்துக்காக நாங்கள் வேண்டிக்கு வந்தேன். எந்த ஒரு தடையில் நான் சுகத்தோடு வந்துருக்கிறேன். எனக்கு